கமல் 60. கமல்ஹாசன் பிறந்த நாள் சிறப்பு சூரியராகங்கள். கமல்ஹாசன் தமிழ் திரையுலகின் தலைமகன், சகலதுறை கலைமகன். களத்தூர் கண்ணம்மாவில் குழந்தையாக திரையுலகில் அடியெடுத்து வைத்த ஒரு பிறவி கலைஞர். இப்போது தமிழ் திரையுலகில் பொன்விழா கண்டு இன்னும் துடிப்புடன் புதுமை புரட்சி படைக்கும் இளைஞனாக, தேடலுடன் கற்றுக்கொள்ளும் மாணவனாக, பேராசிரியருக்கும் பெரிதாக கற்றுக் கொடுக்கும் ஒரு மகா குருவாக, எதிர்காலத்துக்கான பிரமிப்பூட்டும் வியப்புகளை நிகழ்காலத்தில் படைக்கும் ஒரு தீர்க்க தரிசன விஞ்ஞானியாக எங்கள் மத்தியில் வாழ்ந்து கொண்டிருக்கும் ஒரு கலைக்களஞ்சியம். கமல் ஒரு நடிகன், கமல் ஒரு கலைஞன், கமல் ஒரு கவிஞன், கமல் ஒரு பாடகன், கமல் ஒரு நடன கலைஞன், கமல் ஒரு எழுத்தாளர், கமல் ஒரு இயக்குனர், கமல் ஒரு புதுமை விரும்பி, கமல் ஒரு அறிவுஜீவி, கமல் ஒரு சிற்பி, கமல் ஒரு தொழில்நுட்ப கலைஞன். மொத்தத்தில் கமல் ஒரு முழுமையான கலையின் முழு ஆழமும் முட்டும் சிகரமும் தொட்ட கலைஞானி. வணக்கம். இந்த ஒரு இவ்வளவு அன்பு எனக்கு கிடைச்சதுனாலதான் நான் இவ்வளவு வசதியா இருக்கேன். இந்த அளவுக்கு உங்களுக்கு அன்பு இருக்கிறது என்பதை உணரும் வாய்ப்பாக நான் நினைக்கிறேன். உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு, எனக்கு உங்களுடைய அன்பு தெரியாமல் போனது ஒரு வருத்தத்திற்குரிய விஷயம், நான் வருத்தப்பட வேண்டிய விஷயம். என்னை தேடி வந்த அன்புக்கு கைமாறு என்பது எஞ்சி இருக்கும் வாழ்நாளில் செய்ய முடியுமா என்று ஒரு சந்தேகமே எனக்கு எழுந்துவிட்டது. இதில் இனி நடந்த விஷயங்களை பற்றி எனக்கு அங்கலாய்ப்பதோ அல்லது கண்ணீர் வடிப்பதோ அர்த்தமில்லை. அப்பவே கண்ணீர் வடிக்கல, இப்ப இருக்க வடிக்கும். இப்ப கண்ணீர் என்று எனக்கு வந்தால் இந்த அன்பினால் ஒரு ஆனந்த கண்ணீராகத்தான் இருக்கும். என்னை தேடி வந்த வீட்டு சாவிகளும் வீட்டு பத்திரங்களுடைய நகல்களும் செக்கும் கேஷும் எனக்கு இதுக்கெல்லாம் அருகதையற்றவன் நான் என்பதை மட்டும்தான் எனக்கு தெரியாது. இவ்வளவு அன்புக்கு அவங்க என்ன நினைச்சுக்கிட்டு இவ்வளவு அன்பை என்கிட்ட கொடுக்குறாங்க. வெறும் ஒரு 2 மணி நேரம் சந்தோஷத்துக்கும் இந்த நான் செய்த 200 படத்துலையும் இவ்வளவு அன்புக்கான ஈடு இல்லையே என்று யோசிக்கிறேன். இந்த மாதிரி மக்களின் அன்பினால் தான் அவருக்கு நான் எப்படி இதை ஒரு வாய்ப்பா ஏற்றுக்கிறேன், சுயநலமான வாய்ப்பு. இங்கே படம் இப்பொழுது கிட்டத்தட்ட 500 தியேட்டர்களில் நான் என்னமோ பழிக்கு வாங்கிய உங்களுக்கு பணத்தை ஈட்டியே கொடுப்போம் என்ற ஒரு வெறியுடன் ரசிகர்கள் செயல்படுவது மாதிரி எனக்கு. காதல் இளவரசனாக கன்னியரை கவர்ந்து வைத்திருந்த கமல், சகலகலா வல்லவனாக இளசுகளை ரசிக்க வைத்திருந்த கமல், அதே நேரத்தில் தரத்தில் ரசனையில் காலத்தை வென்று இன்றும் ரசிக்கப்படும் திரைப்படைப்புகளிலும் அசத்திக் கொண்டிருந்தார். இயக்குனர் சிகரம் பாலச்சந்தரால் பட்டை தீட்டப்பட்ட தமிழ் திரையுலகின் மும்முடி மன்னவரான சிவாஜி, எம்ஜிஆர், ஜெமினி ஆகிய மூவராலும் தூக்கி வளர்க்கப்பட்ட இந்த சின்ன குழந்தை நீங்க இந்த பள்ளிக்கூடத்தை விட்டு போயிட்டா அப்புறம் எனக்கு இந்த பள்ளிக்கூடமே பிடிக்காது சார். அப்படிலாம் சொல்லக்கூடாது. நீ படிச்சு எதிர்காலத்துல பெரிய சோல்ஜராக போற, நான் முன்னால வந்துருன்னு அப்படி சல்யூட் அடிப்பேன் பாரு. இயக்குனர் சிகரம் பாலச்சந்தரால் பட்டை தீட்டப்பட்ட இந்த வைரம் திறமையும் தேடலும் உள்ள படைப்பாளிகளின் மகுடங்களிலும் ஒளி வீசியது. 1, 2 எத்தனை முத்துக்கள், எத்தனை பாத்திரங்கள், எத்தனை பாடங்கள், எத்தனை புதுமைகள். தமிழ்நாடு அச்சா, you're a Tamilian. Tamil speaking Indian. ஆமா, இன்டர்வியூக்கு வரப்போ கொஞ்சம் நீட்டா ட்ரெஸ் பண்ணிட்டு வரக்கூடாது? நீங்க முதல்ல வேலை கொடுங்க, அதுக்கப்புறம் டெய்லி நீட்டாவே ட்ரெஸ் பண்ணிட்டு வரேன். What is the capital of Denmark? Copenhagen. Who is the chief minister of
Maharashtra. Today, yesterday or the day before? Because there is a change every day, you see. ஆமா, தற்கால இந்திய அரசியலை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? உருப்படாதுன்னு நினைக்கிறேன் சார். உங்களுக்கு தெரிஞ்ச தமிழ் பழமொழி ஒன்று சொல்லுங்க பார்க்கலாம். பசி வந்தால் பத்தும் பறந்து போகும். ஆமா, இப்ப ஈரான்ல என்ன நடக்குதுன்னு சொல்ல முடியுமா? ஓ, சொல்ல முடியும். ஆனா அதுக்கும் இந்த குமாஸ்தா உத்தியோகத்துக்கு என்ன சார் சம்பந்தம்? He seems to be impertinent. பின்ன சார், நான் அப்ளை பண்ணிருக்கிறது ஒரு சின்ன குமாஸ்தா உத்தியோகத்துக்கு. அதுக்கு தேவை கொஞ்சம் இங்கிலீஷ், கொஞ்சம் புக் கீப்பிங், கொஞ்சம் கணக்கு, நேர்மை, உழைப்பு. I've got my degree, I've got my certificate. You can check it up. What else do you expect of me? 2 hours? Sorry. To which party you belong? The unemployed lot of India. நீ என்ன கம்யூனிஸ்டா? What if? கம்யூனிஸ்டா ஏன் சார் உங்களுக்கு அப்படி அஸ்தியில ஜனம் வருது? கம்யூனிஸ்டா கலாட்டா பண்ணுவான், ஊரை கொடுத்துவான், அவ்வளவுதானே? அது இல்ல, வேலையில சேர்ந்துருவேன், அப்புறம் கூட்டத்தை சேர்த்துட்டு கோஷம் போடுவேன். ஏன் இப்பதான் போடுறேன்? மிஸ்டர் சார், நீங்க எல்லாம் இன்டர்வியூ வைக்கிறது ஆளுங்களை பொறுக்கிறதுக்கா? ஏதாவது காரணம் சொல்லி தள்ளுறதுக்கு தானே சார்? Look here, my degrees and certificates. Bureaucracy, down, down. Nepotism, down, down. Favoritism, down, down. Escapism, down, down. வாழ்க பாரதம். எந்த இயக்குனராக இருந்தாலும் நடிப்பது கமலாக இருந்தால் அங்கே கமலன் இயக்குனராக எட்டி பார்ப்பதுதான் கமலின் ஸ்பெஷல். கமலுக்குள் இருந்த ஒரு எழுத்தாளன், ஒரு இயக்குனர் விஸ்வரூபம் எடுத்தது 90களின் பின்னர். ஒரு படைப்பாளியாக கமல் மிளிர ஆரம்பித்த இந்த காலகட்டத்தில் எத்தனையோ இயக்குனர்கள் கமலுடன் கரம் கோர்க்க, கிரேசி மோகன், கமல், சந்தான பாரதி, சங்கர் என்று கமலின் படைப்பு வட்டம் பெருக பெருக கமல் தந்த படைப்புகள் விதவிதமாக, வித்தியாசமாக மைக்கேல் மதன காமராஜன், குணா, சிங்காரவேலன், தேவர் மகன், மகராசன், கலைஞன், மகாநதி, மகளிர் மட்டும், சதிலீலாவதி, குருதிப்புனல், நம்மவர், இந்தியன் என்று கமல் படைத்த சினி விருந்து எல்லோருக்குமே புதுமைகள் படைத்தன. கண்மணி, அன்போட காதலன், நான் நான் எழுதும் லெட்டர், மடல் இல்ல கடிதாசி வச்சுக்கலாமா? கடிதமே இருக்கட்டும். படி. கண்மணி, அன்போடு காதலன், நான் எழுதும் கடிதமே. பாட்டாவே படிச்சிட்டியா? அப்ப நானும் முதல்ல கண்மணி சொன்னல, இங்க பொன்மணி போட்டுக்க. பொன்மணி, உன் வீட்டுல சௌக்கியமா? நான் இங்க சௌக்கியம். பொன்மணி, உன் வீட்டில் சௌக்கியமா? நான் இங்கு சௌக்கியமே. உன்னை நினைச்சு பார்க்கும்போது கவிதை மனசுல அருவி மாதிரி கொட்டுது. ஆனா அதை எழுதணும்னு உட்காந்தா அந்த எழுத்துதான் வார்த்தை. உன்னை எண்ணி பார்க்கையில் கவிதை கொட்டுது, அதான் அதை எழுத நினைக்கையில் வார்த்தை முட்டுது. அதேதான் பிரமாதம். கவிதை கவிதை. எனக்கு உண்டான காயம் அது தன்னால ஆறிடும். அது என்னமோ தெரியல, என்ன மாயமோ தெரியல, எனக்கு ஒண்ணுமே ஆவறது இல்லை. இது எழுதிக்க, நடுவு நடுவில் மானே, தேனே, பொன்மானே இதெல்லாம் போட்டுக்கணும். இந்த பாரு, எனக்கு என்ன காயம்னாலும் உன் உடம்பு தாங்கிடும். உன் உடம்பு தாங்குமா? தாங்காது. அபிராமி, அபிராமி, அபிராமி. அதை எழுதணுமா? இது காதல். என் காதல் என்னன்னு சொல்லாம எங்க எங்க அழுகையா வருது. ஆனா நான் அழுது என் சோகம் ஒன்ன தாக்கிடுமோ அப்படின்னு நினைக்கும் போது வர்ற அழுக கூட நின்றுடுது. மனிதர் உணர்ந்து கொள்ள இது மனித காதல் அல்ல, காதல் அல்ல, காதல் அல்ல, காதல் அல்ல, அதையும் தாண்டி புனிதமானது. 90களில் கமல் தூக்கி நிறுத்திய சினிமா அலை அது. கமல் என்ற அகராதி புது புது அர்த்தங்களை கொடுக்க ஆரம்பித்தது இங்கேதான். சிற்பிகளால் செதுக்கப்பட்டுக் கொண்டிருந்த சிலை தன்னைத்தானே செதுக்கி உலக தரம் வாய்ந்த உன்னத படைப்பாக அடையாளப்படுத்தி காட்ட ஆரம்பித்தது இங்கேதான். உலகம் கமலின் சினிமாக்களை உற்று நோக்க ஆரம்பித்ததும் இங்கேதான். அண்ணன் வந்தாச்சு. அப்பா, கச்சேரிக்கு வர முடியல, சொல்லி அனுப்பவும். நீ ஒண்ணும் சொல்ல வேண்டாம், உடம்பெல்லாம் பத்திக்கிட்டு எரியுது. அங்க சில குடிசைங்க பத்திக்கிட்டு இருந்துச்சு. உன் குடிசை புராணம் தேவையில்லை, எனக்கு தலைவலி. நீ தலையப்படி. உங்களுக்கு அதை பத்தி கேட்கறதுக்கே தலைவலியா இருக்கு. எனக்கு அதை பத்தி சொல்லலைன்னா தலை வலிச்சிரு போல இருக்கு. சரி, கேட்கறவங்க கிட்டே சொல்றேன். அண்ணே, ஊர் மனையில இருக்கிற சில குடிசைங்க எல்லாம், குடிசைன்னு ஒண்ணு இருக்கு நமக்கெல்லாம் தெரியுமா அண்ணே? எப்படி தெரியும்? நமக்கு தெரிஞ்ச எல்லாம் செலவுக்கெல்லாம் தேக்கு மரம் தானே. அந்த குடிசைங்க எல்லாம் பத்திக்கிட்டு எரிஞ்சிருச்சு அண்ணே. அந்த அளவுக்கு நடுவில் எனக்கு அட்டாளமும் ஆரம்பியும் ஞாபகம் வரல அண்ணே. எப்படி வரும்?
சாவ எதிர்த்து போராடுற ஜனங்களோட சத்தத்துக்கு நடுவுல அண்ணே எனக்கு சங்கீதம் பெருசா தெரியல. கமல் ஒரு சகலத்துறையாளர், தனியே ஒரு சாகசக்காரனாக எப்போதும் ஒரு திரைப்படத்தின் இறுதியில் வில்லங்களை அடித்து வீழ்த்தி வெற்றிகளையே சுவைக்கும் ஒரு அசாதாரண, ஆச்சரியமான, அசகாய சூரத்தனமான கற்பனை நாயகனாக இல்லாமல் எம்மை போல உணர்ச்சிகள் நிறைந்த வாழ்க்கையில் தோல்விகளையும் சோகங்களையும் கூட காணுகின்ற சாதாரண மனிதனாகவும் சிறுவயது முதல் கமலை திரையில் பார்த்தது கமலின் பன்முக பரிமாணங்களில் சிறந்தது என. பிறர்வாத பல செயல்கள் செய்து நரை கூடி கிழப்பருவமேடி கொடுங்குற்றுக்கிறை என பின் மாயும் பல வேடிக்கை மனிதரைப் போலே நான் வீழ்வேன் என்று நினைத்தாயோ? இனி என்னை புதிய உயிராக்கி மதிதன்னை மிக தெளிவு செய்து என்றும் சந்தோஷம் கொண்டிருக்கச் செய்வாய், என்றும் சந்தோஷம் கொண்டிருக்கச் செய்வாய். ஒரு தடவை கமல் இதயம் பேசுகிறது இதழில் பேட்டி ஒன்றில் சொல்லியிருப்பார், எனக்கு படிப்பில் பட்டம் இல்லை, ஆனாலும் நானாக சுயமாக கற்க வேண்டியவை என்று நான் நினைக்கும் எல்லாவற்றையும் கற்கிறேன், நிறைய வாசிக்கிறேன். அப்போதுதான் இந்த உலகையும் மனிதரையும் வாசிக்க கூடியதாக இருக்கும். பறவைகளுக்கும் துறவிகளுக்கும் நிரந்தரமான சரணாலயம் இருப்பதில்லை. நானும் ஒரு பறவைதான், நிரந்தரம் என்ற நிலையே அசௌகரியமாக கருதும் பறவை. இருப்பினும் என்னிடம் நீங்கள் வைத்திருக்கும் அன்பு வீண் போகக்கூடாது. அதையும் சேர்த்து உங்கள் மனைவியிடம் மொத்தமாக தந்து விடுங்கள். இனி என் பயணங்களில் நான் தங்கப் போகும் கிடைகளில் என் அருமை தம்பியின் கனிவும் நிழலும் கிடைக்குமா என்பது சந்தேகம்தான். ஆனால் அடுத்த வினாடி ஒழித்து வைத்திருக்கும் ஆச்சரியங்கள் இவ்வுலகத்தில் ஏராளம். உங்களை சந்தித்தது கூட அப்படிப்பட்ட ஒரு ஆச்சரியம்தான். ஆச்சரியம் நிறைந்த இந்த உலகத்தின் மேல் நம்பிக்கை வைத்து பயணிக்கிறேன். உங்களுக்கு திருமதியாக போகும் பால சரஸ்வதியின் வாழ்க்கையில் ஏராளமான சந்தோஷங்கள் காத்திருக்கின்றன. அதற்கு முழு காரணமாக நீங்கள் இருப்பீர்கள், இருக்க வேண்டும். உங்கள் அன்பு அண்ணன் நான் சிவன். புதுமை விரும்பியான கமல் தமிழுக்கு ஒரே நேர்கோட்டில் வந்து கொண்டிருந்த படங்களில் இருந்து வித்தியாசமாக புதிய பார்வையில் தந்த படைப்புகள் இந்த கலைஞானியை ரசிகர்களுக்கு உலக நாயகனாக்கியது. கமல் ஆங்கில படங்களில் இருந்து சுட்டு தந்த படங்களும் வெளிநாடுகளில் இருந்து எமக்கு பெற்று தந்த தொழில்நுட்பங்களும் அதற்கான சான்றுகள். மற்றவர்கள் ஆங்கில படங்களை சீன் பை சீனாக சுடும் போதும் பாத்திர படைப்புகளை அப்படியே எடுக்கும் போதும் உறுத்துவதால் தானே நாம் பாய்கிறோம். ஆனால் கமல் சுட்டவை உறுதியவை அப்படியே கமலோடும் கதையோடும் பொருந்தி போவதும் களத்தோடு பொருந்தி செல்வதும் எத்தனை காலத்துக்கு பின் எமக்கு தெரிய வருவதும் கமலின் தேடலுக்கும் அந்த தேடலின் பின்னதான தமிழோடு இணைத்து மறு வாசிப்புக்கு உட்படுத்தி தருவதற்குமான வெற்றி. கமலின் அதீத ஆற்றல், அதிகமாக வெளிப்படும் சகலத்துறை தன்மை, அறிவு ஜீவித்தனம், படத்தோடு பொருந்தி போகும் நகைச்சுவை, இதுதான் கமலை அடிமட்ட ரசிகர்கள் ஒரே கோணத்தில் மட்டும் சிந்திக்கும் பலரிடமிருந்து வேறுபடுத்தி தனிமைப்படுத்துகிறது, உயர்வும் படுத்துகிறது. சிலர் கமலை ஒரு வேற்றுக்கரகவாசியாக நோக்கவும் இதுதான் காரணம். எதிலேயும் வல்லவண்டா, நம்பிக்கை உள்ளவண்டா, வேணாண்டா வாத்தியமே விட்டு தள்ளேண்டா. என்னடா யோசிக்கிற, வாயாலே வாசிக்கிறேன், மிருதங்கம் நாதஸ்வரம் கேட்டுக்கொள்ளேண்டா. கைதட்டும் உங்களின் பாராட்டு ஒன்றுதான், கலைஞர்கள் எங்களுக்கு நல்ல சன்மானம்.
நல்ல சன்மானம். அரசியல் கலக்காத அறிவுஜீவி பார்வை, விட்டுக் கொடுப்பு இல்லாத பகுத்தறிவு பயணம், புதுமைகள் தேடும் தீராத தாகம், மொத்த நாயகனாக இருந்தும் முத்து தமிழ் மீது மாறாத பற்றும் பிடிப்பு, உலக நாயகனாக உலகத்தை சுருக்கி உள்ளங்கையில் வைத்து எமக்கு வழங்கும் ரசனையான கலைஞானி. இப்பொழுது இங்கே அன்பால் சூழப்பட்டிருக்கிறேன். முதலில் அம்பு என்று நினைத்திருந்தேன், இது அன்பு என்பதை புரிந்து கொண்டேன். இப்பொழுது அன்புக்கும் புகழுக்கும் முன்னால் பணிவு ஒன்றுதான் நல்ல ஒழுக்கம் என்பதை நான் அனுபவபூர்வமாகவும் அறிவுரைபூர்வமாகவும் உணர்ந்தவன். சர்ச்சைகள், சிக்கல்கள், தடைகள் எவை வந்தாலும் கமலின் பயணம் ரசிகர்களின் எதிர்பார்ப்புடனும் புதுமை விரும்பிகளின் ஆதரவுடனும் வரவேற்புடனும் விஸ்வரூபித்து வந்ததை நாம் பார்த்தோம். அறுபது வயது இளைஞன் கமல் இரண்டாவது விஸ்வரூபம் எடுத்தும் பாபநாசமாக அவதாரம் எடுத்தும் வந்தால் மட்டும் போதாது, இன்னும் பொன்னியின் செல்வனாகவும் மருதநாயகமாகவும் மர்மயோகியாகவும் வந்து எங்கள் ரசனை தாகம் தீர்க்கட்டும் என்று வாழ்த்துகிறோம். இந்த 60 ஆண்டு கால வாழும் சரித்திரம் ஆற்றல் மேலும் பெறட்டும், அழியா படைப்புகளை இன்னும் தரட்டும். கமலுக்கு இனிய பிறந்த நாள் வாழ்த்துக்கள். தமிழ் திரையுலகின் பொன்விழா கண்ட உலக நாயகன் கமலுக்கு மணி விழா. கடவுள் பாதி மிருகம் பாதி கலந்து செய்த கலவை நான்.